எனது கணவர் தன்னிடம் பிரியமாக இல்லை என்று புலம்பிய மனைவி ஒருத்தி ஒரு சாமியாரை பார்க்கச் சென்றாள். கணவர் பிரியமாக இருக்க ஏதாவது தாயத்து செய்து தாருங்கள் என கேட்க அந்த சாமியாரும், ஒரு தாயத்து செய்து தருகிறேன், அதற்கு ஒரு கரடியின் நகம் வேண்டும், நீ கொண்டு வந்தால் நான் மந்திரித்து தாயத்து செய்து தருகிறேன், அதனை அவனுக்கு கட்டிவிட்டால் உன்னையே சுற்றி சுற்றி வருவான் என்றார். சரி என்று கிளம்பிய அவள் காட்டுக்கு சென்று ஒரு கரடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடன் அன்பாக பழகி சாப்பிட உணவு எல்லாம் கொடுத்து நட்பாக்கிக் கொண்டாள். ஒரு கட்டத்தில் இவள் சொல்வதையெல்லாம் கேட்கும் அளவுக்கு கரடி மாறிவிட்டது. அப்படியே நகத்தை வெட்டி எடுக்கவும் சம்மதித்தது. நகத்தை எடுத்துக்கொண்டு சாமியாரிடம் வந்து கொடுத்தாள். அப்பொழுது அந்த சாமியார், ஒரு மாதமாக நீ அந்த முரட்டு கரடியிடம் காட்டிய அன்பை அட்லீஸ்ட் ஒரு நாள் உன் அப்பாவி கணவரிடம் காட்டினால் போதும். இந்த தாயத்து இல்லாமலே அவன் உன்னை சுற்றி வருவான். இதை நீ புரிந்து கொள்ளதான் தாயத்து செய்ய நகம் வேண்டும் என கரடியிடம் அனுப்பினேன் என்றார். ஆம் நண்பர்களே, இது ஆண்களுக்கும் பொருந்தும். நாம் வேலை விஷயமாக வெளியில் பலரிடம் காட்டும் அன்பையும் சகிப்புத்தன்மையையும் நமது மனைவியிடமும் குழந்தைகளிடமும் காட்டினால் குடும்பம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும்.